இன்றைக்கி ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறேன். சின்ன பிள்ளைங்களுக்கான கதை தான் அது, சரியா? ஆனால் இது பெரியவங்களுக்கு நல்லா முறைக்கும். ஆனால் சின்ன பிள்ளைங்களை பற்றிய கதை இது. கேட்கலாமா? எழுச்சி நிற்கலாமா? எல்லாரும் எல்லாம் எழுச்சி நில்லுங்க பார்க்கலாம். இந்த ட்வின்ஸை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன், சரியா? எல்லாம் கேளுங்க. ஒரு ட்வின்ஸு 2 பேர் பேசிக்கிட்டாங்க குழந்தையா இருக்கும்போது. அம்மா வயிற்றில் இருக்காங்க, கருவில் இருக்காங்க, 2 பேரும் பேசிக்கிறாங்க. பிள்ளை கேட்குது 2ஆவது பிள்ளைகிட்ட, நம்ம வாழ்க்கை எங்கே போகுது? என்னது? நம்ம வாழ்க்கை எங்கே போகுது? நம்ம வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல? நம்ம நல்லா அழகாக வளர்றோம். ஒரு நாளைக்கு நம்ம டெலிவரி ஆக போகிறோம். டெலிவரி ஆனால் என்ன பண்ண, அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு பிள்ளை சொல்லுது. 2ஆவது பிள்ளை சொல்லுது, இல்லை டெலிவரி ஆன பிறகு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்குது. டெலிவரி ஆன பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நடக்க போகிறோம், ஓட போகிறோம், பேச போகிறோம், சாப்பிட போகிறோம் நம்ம வாயால். முதல் பிள்ளை சொல்லிச்சான், அதெல்லாம் சும்மா கதை, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். எப்படி இப்போ நம்ம இப்போ தொப்புள் கொடியால் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அதை போல் தான் பிறந்தாலும் நம்ம சாப்பிட போகிறோம். அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அதான் இல்லை இதுதான் நடக்க போகுது அப்படின்னு 2ஆவது பிள்ளை சொல்லிச்சான். அப்போ இந்த பெரிய பிள்ளை சொல்லிச்சான், இந்த டெலிவரி ஆன பிறகு யாராவது திரும்பி வந்திருக்காங்களா? யாரும் திரும்பி வந்ததுக்கு டெலிவரி ஆன பிறகு? அதெல்லாம் நம்ப மாட்டேன். டெலிவரி அதோட லைஃபு முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்போ அந்த 2ஆவது பிள்ளை சொல்லிச்சான், இல்லை அதுக்கப்புறம் தான் லைஃப் ஆரம்பிக்குது. நம்மளை யாருமே பார்த்துக்க மாட்டாங்க, எப்படி லைஃப் ஆரம்பிக்கும் அப்படின்னு. அப்போ இந்த 2ஆவது பிள்ளை சொன்னிச்சான், நமக்கு அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க. யார் இருக்கிறது? அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நம்ம பார்த்துக்குவாங்க. அந்த முதல் பிள்ளை சொன்னிச்சான், அம்மாவும் கிடையாது, யாரும் கிடையாது. எங்கே இருக்காங்க அம்மா? எங்கே நம்ம பார்க்குறோம் அம்மாவை? நம்ம அம்மாவை பார்த்தது கிடையாது. இங்கே இருட்டாக இருக்குது, இந்த இருட்டில் இருக்கோம், என்ன ரொம்ப குறைஞ்ச இடம் இருக்குது, இதில் அம்மா வேறு எங்கே இருக்காங்கன்னு நீ சொல்கிற? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அந்த பெரிய பிள்ளை சொன்னிச்சான். அப்போ அந்த 2ஆவது பிள்ளை சொன்னிச்சான், நீ என்ன பண்ணு, சில நேரம் ரொம்ப குவாய்ட்டாக இருக்கணும். என்ன கேட்குதா? அது ரொம்ப குவாய்ட்டாக இருக்கணும். சில நேரம் நீ யோசித்து பார்க்கணும், காது கொடுத்து கேட்டு பார்க்கணும். என்ன ஒரு சத்தம் ஒன்று கேட்கும், வயிற்று தடவை இது கேட்கும், நமக்கு அந்த உணர்ச்சி வரும். என்ன நமக்கு அந்த என்ன கொடுக்குறாங்க, பயப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த உணர்வுன்னு வரும். அந்த சத்தம் கேட்கும். நம்ம அம்மா பேசுகிற சத்தம் சில நேரம் அவங்க சொல்லுவாங்க நம்மளை, ஐ லவ் யூ, என்ன என் பிள்ளைக்காக நான் சாப்பிட்ணும், என் பிள்ளைக்காக நான் என்ன பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ கேட்டிருக்கியா அப்படின்னு அந்த 2ஆவது பிள்ளை சொல்லிச்சான். நான் அதெல்லாம் கேட்டெல்லாம் எனக்கு காதல் விடல அப்படின்னு. அப்போ அந்த சொல்லிச்சான், இந்த சின்ன இடத்துலையே நீ அம்மாவுடைய சத்தத்தை ஒன்றால் கேட்க முடியல அப்படின்னாக்கா, நீ உலகத்துக்கு போன பிறகு உன்னை படைச்ச தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேசுறது நீ எப்படி கேட்க போற? நம்ம அம்மா நம்ம மேலே அன்பு செலுத்துற மாதிரியே நம்மளை படைச்ச தேவன் ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறவராக இருக்காரு, உன்னை பார்க்குறவராக இருக்கிறாரு, காப்பாற்றுறவராக இருக்காரு, உன்னை பேசுகிறவராக இருக்கிறாரு. அவர் சொல்லி இருக்கிறாரு, தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டான் இருக்கிறாரே. அப்போ நீ எப்படி இதெல்லாம் நம்பாத இருக்க? நீ அதெல்லாம் நம்பணும். ஏன்னா அந்த தொப்புள் கொடி என்ன ஆகும், நீ டெலிவரி ஆனதும் தொப்புள் கொடியா கட்டு. நீங்கள் இந்த தண்ணியில இருந்து நீ சுவாசிக்கிறதெல்லாம் கட்டு. வெளியில் போந்து நீ என்ன பண்ணும், நீ அழுவலைனாக்க என்ன பண்ணுவான், பழான்னு ஒன்று என்ன பண்ணுவான், வீல்னு கத்த விடுவான். நீ வீல்னு கத்துனாதான் உனக்கு என்ன வரும், அந்த மூச்சு உள்ளே போகும், மூச்சு வெளியில் வரும். அப்போ வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. இன்னைக்கு நீ இந்த உள்ளே இருந்து இந்த சின்ன இடத்துல இருந்து உன்னுடைய அம்மாவுடைய உன்னுடைய தாயினுடைய சத்தத்தை நீ கேட்கலனாக்கா, நாளைக்கு வெளியில் போகிற பிறகு நீ எப்படி அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்ப? அதனால் இப்போ நீ என்ன பண்ண, கவனிச்சு கேளு. பிள்ளைங்களா, இப்போ நீங்களே என்ன பண்ணணும், என்னத்தை கேட்கணும், ஆண்டவர் உங்களுக்கு பேசுறது. கதையே கிடையாது. கதையே கேட்டு இருந்தால் என்ன ஆகுறது, ஆண்டவர் பேசுறத கேட்கணும். கேட்பீங்களா? ராத்திரில படுத்து தூங்கும்போது என்ன பண்ணோம்,
கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நீங்க பேசு ஆண்டவர், நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லணும். ஜெபிக்கணும். செய்வீங்களா எல்லாம்? செய்வீங்களா நிஜமாலுமே?